கேடு கட்ட அரசியல் வந்து சீமான் வந்து எப்படின்னா தம்பிமார்களையோ தங்கச்சிமார்களையோ எம்எல்ஏ வச்சு அழகு பார்க்க மாட்டார், எம்பி ஆக்கி அழகு பார்க்க மாட்டார். அவர் வந்து என்னன்னு சொன்னால் நான் வந்து யார்கிட்டையும் காசு ஆனால் காசு வாங்குறான், ஆளுங்கட்சியும் வாங்குறான், எதிர்கட்சியும் வாங்குறான், அங்கேயும் வாங்குறான், இங்கே வரான். ஒரு கேடு கட்ட அரசியலை வந்து அதால் முன்னிறுத்துறான் தவிர அந்த தம்பிமார்களும் தங்கச்சிமார்களும் எம்பியா ஆக்கிறதுக்கு இன்னைக்கு கடைசி மட்டும் தமிழ்நாட்டில் வந்து அந்த அரசு தான் செய்வான் தவிர அதிகாரத்தில் வரமாட்டார். தமிழர்களுக்கு அந்த வேதனைகள் தெரியும். 10 வருஷம் பெரியார் சுமந்து கொண்ட 10 வருஷம் பெரியார் தூக்கி கொண்ட வந்து நம்ம தெய்வ வழிபாட்டு எவ்வளோ கேவலமா இப்போ பார்த்தா முருகன் முப்பாட்டன் ஆகிட்டாங்க. வருங்காலத்தில் சீமான் வந்து தன்னை வந்து அரசு ரீதியாக வந்து உட்படுத்த வேணும் இலங்கையை பற்றி, சரிங்களா? இல்லாட்டி உனக்கு எதிராக இங்கே கிளர்ச்சிகள் சில கிளர்ச்சிகள் வரும். சரியா? நீ வந்து பேசுறது வந்து ஒரு வரலாற்றுகள் பொய்கள் இருக்குது. நீ வீரமா பேசுற, கத்தி பேசுற, அது பேசுற, இது பேசுற, உண்ட உண்மையான முகமே இல்லை. சிவபெருமான் முப்பாட்டன் உன்னுடைய அதில் போலி முகங்கள் இருக்குது. சரிங்களா? முருகப்பெருமான முப்பாட்டன் உன்னோட போலி முகங்கள் இருக்குது. உண்மையான சப்ஜெக்ட் வந்து சீமான் இல்லை. ஒரு கேடு கட்ட அரசியலை வந்து சரிங்களா சில அமைப்புகள் பின்னாடியில் உதயப்படுது. அதான் சொன்ன நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த ஆள் சாவங்காட்டியும் தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை எம்பியாவோ எம்எல்ஏவா பார்க்க மாட்டாரு. கடைசி முட்டை எல்லாத்துல காசை வாங்கிட்டு அவன் செத்து போவான். முதலமைச்சர் அமைக்க முடியாது, இது வந்து உண்மை. அதுமாதிரி விஜயும் முதலமைச்சர் வர முடியாது. இளைஞருமான இந்தியா மலையத்தவர பல லட்சம் பேரை கொண்டாங்க, ஈழம் வந்து கொண்ட வரலாற்றும் இருக்கு. ஆனால் வருங்காலத்தில் எங்கள் என்ன மலையத்தவரை வந்து இங்கே இருக்கிற இயக்குநர்கள் வந்து வெளியே கொண்டு வந்து ஈழம் எவ்வளோ பெரிய துறங்கலாம் செஞ்சிருந்த மலையத்தவருக்கு செஞ்சது சொல்கிற விஷயத்த வந்து கொண்டு வரணும் தான் உண்மை. மலையத்தமிழர் வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ இல்லை, அது 80 வருஷம் முன்னுக்கு மலையத்தமிழர் வந்து அப்போ வந்து கள்ளக்கடத்தில் தங்கம் இல்லை, பவுடர் இல்லை, கஞ்சா இல்லை, பீடி இலை வந்து ஒரு தங்கத்துக்கு சமம் அந்த காலத்தில். பீடி இலை வந்து இவங்க வாழ்வாதாரத்துக்காக இதில் வந்து தங்கத்தை காட்டுறாங்க. ஆனால் அது உண்மையான சப்ஜெக்ட் வந்து பீடி இலை, அது ஒரு தங்கத்துக்கு சமம் மாதிரி அந்த காலத்தில் பீடி இலை வந்து கடத்தி மிகப்பெரிய ஒரு மலைத்தமிழர் பயன்படுத்தினாங்க. நானே துப்பாக்கி வச்சுதான் இருந்தேன், புரியுங்களா? மலையத்தமிழர் செஞ்சு நீங்கள் சுட்டானா நம்ம திருப்பி உங்களை சுடுவோம்னு நான் வச்சுருந்தேன். நம்ம அதை சொல்ல எந்த பயமும் இல்லை. இலங்கை அரசாங்கத்தினா சிவபான் துப்பாக்கி வச்சு நாம வச்சுதான் சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஈழம் சொல்றது வந்து சிங்களத்தை நக்கி பொழைச்ச ஒரு இதுதான் வந்து ஈழம். பெரியவனுக்கு ஒரு வரலாற்று இல்லை, இலக்கிய வரலாற்று இல்லை, சித்தர்கள் வரலாற்று இல்லை. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதி ஈழம் வந்து தமிழ்நாடுக்கு பார்க்க முன்னோடி சொல்லி நிறுத்தலாம் பாருங்க. அதுல வந்து அது யாரு, இந்த பெரியார் கும்பல்கள், இவங்க யாரு, சீமானவங்க, இதெல்லாம் நிறுத்துறது மிகப்பெரிய ஒரு துரோகம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் வந்து சாப்பிட்ட இடத்துல மனம் கழிஞ்சாங்க. ராஜீவ்காந்தி கொலையில் வந்து பல இதுகள் இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையை நடத்தும் போது சூளைமிட்ட கொலை நடத்துகிறாங்க விடுதலை புலி. எங்கே சூளைமிட்ட ஜக்ரியா காலனில் அமலா அப்பார்ட்மெண்ட்டை செய்கிறாங்க. அதில் அதாவது தாழ்த்தப்பட்ட பிரபான எதிர்த்து ஈழத்தில் முதலமைச்சர் அமைச்சர்னால அந்த கோபத்தில் தமிழ்நாட்டில் 1990 வந்து பிரபாகரன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சாந்தன், அதாவது ராஜீவ்காந்தி கொலையில் இருக்க சாந்தனை வச்சு வெவு பார்த்து அவங்கள 12 பேர் எம்எல்ஏயும் அதில் பெண் பாராளுமன்ற உறுப்பினரையும் அதில் கட்சி தலைவரை சுட்டு கொள்ற வரலாற்று இருக்கு. அந்த கேஸை இவங்க எடுத்து நடத்திருந்தா ராஜீவ்காந்தி கொலையை வந்து தடுத்திருக்கலாம். விஜய அரசியல் வந்து முல்லவ ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாரு. தமிழ்நாட்டில் நடந்த சிறப்பு நடத்துக்கு விஜயம் அஞ்சலி செலுத்தினார். இவனுக்கு எல்லாம் கேடுகட்ட அரசியல், புரியுங்களா? விஜயம் ஆட்சி அமைக்க முடியாது தமிழ்நாட்டில். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஈழம் என்னைக்கு ஈழம் வந்து சொன்னதில்லை, தமிழ்நாடு என்னுடைய சொந்தம் இருக்குது, இந்தியா என்ற சொந்த நாடு என்னைக்கு ஈழம் வந்து சொன்னது இல்லை. அவன் பெரிய புடிகமா தான் பேசுவான். நான் பெரிய புடிங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை. இலக்கிய வரலாறு, சித்தர் வர எந்த வரலாற்று இல்லை. நம்ம மன்னர் ராஜேந்திர சோழ தோத்து போய் அடிச்சு புடிச்சின்னு சொல்லி தமிழர்னு சொல்லி சைவ சித்தாந்த கோயில் வழிபாடுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த மன்னரை விட்டார் ராஜேந்திர சோழன். இல்லாட்டி இன்னைக்கு ஈழமே இல்லை, புரியுங்களா? நாடு எங்க நாடு வேணா இந்தியாவில் ஒரு மாநிலமாக இணைக்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையத்தமிழர் வந்து ஃபுல்லாக அதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். மலையத்தமிழர் வந்து இலங்கையோட ஒரு மாநிலமாக இலங்கை வந்து ஒரு மாநிலமாக வந்து இணைக்கணும்னு சொல்லி எங்களோட கோட்பாடு. கடைசியில் ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையை வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸுக்கு கடந்து போகிறோம். ஒரு டுபாக் ஒரு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கடந்து போகுது, கேவல கட்டமாக கடந்து போகிறான். ராஜீவ்காந்தி எதுக்கு கொண்டான்னு சொல்லி விசாரணை கேளு. அந்த கொலைக்கு பின்னாடி எனக்கு நீ தானே கேட்கணும், நாங்களாக கேட்கணும். வணக்கம்.
இன்றைய தினம் ஆதிசிவ சோழர் புலிப்படையினுடைய நிறுவனரும் பாரத பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய செங்கோல் வைப்பதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவருமான திரு சிவபாலன் அவர்களிடத்திலே இன்றைய தினம் நாம் சில விஷயங்களை பேச இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உண்மை வரலாறு தெரியாது. அவர் இலங்கைக்கு மக்கள் 2009 அப்புறம் தெரியாது. அவர் குனிஞ்சு போன வரலாறு இருக்கு இலங்கையில. அவரை வந்து நேரடியா வந்து இலங்கைக்கு வந்து நேரடியா வந்து பாஸ்போர்ட் மூலம் டிக்கெட் போட்டு இலங்கைக்கு வரலாம். ஆனா அதுக்கு பிறகு இலங்கையில வந்து 450 செக் பாயிண்ட் இருக்கு இலங்கையில. அப்ப அன்னைக்கு போர் யுத்தத்துல இருந்து நீ எப்படி போன அதையே சொல்ற இல்ல. அந்த தலைவர்களை பத்தி ஏன் பேசுற இல்ல. நீ ஏன் பிரபாகரன் மட்டும் தமிழ்நாட்டை நிறுத்த நினைக்கிற? மற்ற தலைவரை சொல்ல நினைக்க இருக்கு இல்லையா? இப்ப இந்தியா வம்சாவளியான தொண்டமானு தமிழ்நாடு புதுக்கோட்டையில் பிறந்தது. இந்தியா தமிழருக்காக போராடி அந்த மக்களுக்கு குடியுரிமை வாங்கி 60 வருஷம் வாழ்ந்த ஒரு போராடி, அந்த போராடி ஜனநாயக போராடி. அவர் நினைச்சிருந்தா அவரை வந்து ஈழசைக துரோகத்தை இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் மலைமக்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெம்ம பகையா இருந்திருக்கும், ஈழமும் மலையத்தம் இருக்கும். ஆனால் அதை சொல்லாம தன்னுடைய அரசியல் மட்டும் முன்னிறுத்தி வந்தார். மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு ஜனநாயகவாதி. இப்ப இந்த மலைய பகுதி மக்கள் இந்த படத்துல தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களா சித்தரிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை மிகப்பெரிய வேதனை அதுல அந்த சொன்ன காட்சிகள். நம்ம பொட்ட பசுகளை வந்து அடிமையா நடத்துது ஈழம் வந்து சிங்கள அரசும் அடிமையா நடத்துறாங்க. படிப்பறிவு இல்லை சரிங்களா? இந்தியா வந்து மிகப்பெரிய அந்த காலத்தை தலையிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து புதுக்கோட்டை தொண்டமான வந்தனால தான் இன்னைக்கு அந்த ஈழம் படிச்சிருக்குது. சொல்றது பார்த்தா அந்த மலைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஈழ பகுதியில் இருக்கக்கூடிய மலைய பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஈழத்தமிழர்கள் அல்லது அவங்க தலைவர்கள் எல்லாம் எந்த விதமான உதவிகளோ அடிப்படை வசதிகளோ செய்து கொடுக்கவே இல்லையா? அதாவது 1948 இலங்கை விடுதலை அடைஞ்ச பிறகு டிஜி பொன்னம்பலம் இங்க அம்பேத்கர் மாதிரி மிகப்பெரிய படிப்பாளி ஒரு வழக்கறிஞர். அவர் செய்யற துரோகங்கள் அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு எப்படி துரோகங்களை செய்யலாம்னு சொல்லி அன்னைக்கு டிஏ சேனாய்க்கு பிரதமர் டிஏ சேனாய்க்கு துரோகத்தை கற்றுக் கொடுக்கறதே ஈழத்தலைவர் டிஜி பொன்னம்பலத்தான் கற்றுக் கொடுத்து இளைஞருமான இந்தியா மலையத்தமிழ பல லட்சம் பேரை கொண்டாங்க. ஈழம் வந்து கொண்ட வரலாற்றும் இருக்கு சரிங்களா? அதோட சித்தரிப்பு தான் அந்த படம். அதனாலதான் இப்ப வந்து அந்த படம் தான் எப்படி கொடுமையா கொண்டான்னு சொல்றது தான் அந்த படம் வந்து அந்த இன்னும் கொடுமைகள் இருக்குது. இதுல பாதி கொடுமை தான் படம் காட்டியிருக்கு தவிர ஆனா அதுல திரை முழு இதை எடுக்க முடியாது. ஆனா மலையத்தமிழ் ஒரு பாட்டு அது இருக்குது. ஆனா 2 பேருக்கு இருக்கு. ஏன்னா சிங்கள உள்ளவர மிலிட்ரி மட்டும் தான் இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்ன பகருக்குன்னு சொல்ல விஷயத்த அந்த படம் அழகா சித்தரித்து கொண்டு வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனா வருங்காலத்துல எங்க என்ன மலையத்தமிழரை வந்து இங்க இருக்கிற இயக்குநர்கள் வந்து வெளியே கொண்டு வந்து எவ்வளவு பேர் துறங்கலாம் செஞ்சது மலையத்தமிழருக்கு செஞ்சது சொல்ற விஷயத்த வந்து கொண்டு வரணும் தான். கள்ளக்கடத்தலுக்குலாம் பயன்படுத்தி உண்மை மலையத்தமிழர் வந்து அந்த காலத்துல வந்து இப்ப இல்லை, அது 80 வருஷம் முன்னுக்கு மலையத்தமிழர் வந்து அப்ப வந்து கள்ளக்கடத்துல தங்கம் இல்லை, பவுடர் இல்லை, கஞ்சாய் இல்லை, பீடி இலை வந்து ஒரு தங்கத்துக்கு சமம் அந்த காலத்துல. பீடி இலை வந்து இவங்க வாழ்வாதாரத்துக்காக இதுல வந்து தங்கத்தை காட்டுறாங்க. ஆனா அது உண்மையான சப்ஜெக்ட் வந்து பீடி இலை, அது ஒரு தங்கத்துக்கு சமம் மாதிரி அந்த காலத்துல பீடி இலை வந்து கடத்தி மிகப்பெரிய ஒரு மலைத்தமிழர் பயன்படுத்தினாங்க. ஈழம் வந்து 1947 இருந்து 94 மட்டும் இந்தியா வம்ச மலையத்தமிழருக்கு ஒரு ஆதரவு வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எந்த இருக்கிறாங்க மலையம் சொல்றது தனிப்பட்ட வந்து ஒரு அரசியல், அதுல அதிகாரங்கள் வேற, ஈழ அரசியல் வேற. அதே நேரத்தில் மலையத்தமிழ் ஈழ இருக்கிற போராளி யாருக்கும் பயப்பட மாட்டான். தலைவர் வந்து தொண்டமாட்டம் வந்து அந்த மாதிரி வழிநடத்து போனார். வேணாம் வழிநடத்தினார். இல்லாட்டி இன்னைக்கு விடுதலை புலியை எதிர்த்து மலையத்தமிழ் நின்றுப்பானுங்க. அதனால தான் பயந்து மலையத்தமிழ் பிரதிநிதியான பாராளுமன்ற 10 பாராளுமன்ற முதலமைச்சர்கள், பஞ்சாயத்து தலைவர், உள்ளாட்சி தலைவர், கவர்னர்கள் யாரும் கை வைக்கல. ஈழ வச்சா இவரு நமக்கு எதிராக நிப்பானுங்கன்னு சொல்லி நானே துப்பாக்கி வச்சுட்டா இருந்தேன். புரியுங்களா? மலையத்தமிழ் செஞ்சு நீங்க சுட்டானா நம்ம திருப்பி உங்களை சுடுவோம்னு நான் வச்சிருந்தேன். நம்ம அதை சொல்ல எந்த பயமும் இல்லை. இலங்கை அரசாங்கத்தினா சிவபான் துப்பாக்கி வச்சு நாம வச்சுதான் சொல்லுவாங்க. புரியுங்களா? அதே மாதிரி ஒரு ஈழம் சொல்றது வந்து சிங்களத்தை நக்கி பொழைச்ச ஒரு இதுதான் வந்து ஈழம். பெரியவனுக்கு ஒரு வரலாற்று இல்லை, இலக்கிய வரலாற்று இல்லை, சித்தர்கள் வரலாற்று இல்லை. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதி ஈழம் வந்து தமிழ்நாடுக்கு பார்க்க முன்னோடி சொல்லி நிறுத்தலாம் பாருங்க. அதுல வந்து அது யாரு, இந்த பெரியார் கும்பல்கள், இவங்க யாரு சீமானவங்க,
இதெல்லாம் நிறுத்துறது மிகப்பெரிய ஒரு துரோகம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் விடுதலைப்புலியை வந்து சாப்பிட்ட இடத்துல மனம் கழிஞ்சாங்க. ராஜீவ்காந்தி கொலையில் வந்து பல இதுகள் இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையை நடத்த முந்தி சூளைமேட்டை கொலை நடத்துகிறாங்க விடுதலைப்புலி. எங்கே சூளைமேட்டை ஜக்ரியா காலனியில் அமலா அப்பார்ட்மெண்ட்டை செய்கிறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட பிரபான எதிர்த்து ஈழத்தில் முதலமைச்சர் அமைச்சர்னால அந்த கோபத்தில் தமிழ்நாட்டில் 1990 வந்து பிரபாகரன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சாந்தன், அதாவது ராஜீவ்காந்தி கொலையில் இருக்க சாந்தனை வச்சு வெகு பார்த்து அவங்கள 12 பேர் எம்எல்ஏயும் அதில் பெண் பாராளுமன்ற உறுப்பினரையும் அதில் கட்சி தலைவரையும் சுட்டு கொள்ற வரலாற்று இருக்கு. அந்த கேஸை இவங்க எடுத்து நடத்திருந்தா ராஜீவ்காந்தி கொலையை வந்து தடுத்திருக்கிறான். சீமான் செய்கிற அரசியல் வந்து கேடுகட்ட அரசியல். வந்து சீமான் வந்து எப்படின்னா தம்பிமார்களையோ தங்கச்சிமார்களையோ எம்எல்ஏ வச்சு அழகு பார்க்க மாட்டார், எம்பி ஆக்கி அழகு பார்க்க மாட்டார். அவர் வந்து என்னன்னு சொன்னால் நான் வந்து யார்கிட்டையும் காசு ஆனால் காசு வாங்குறான், ஆளுங்கட்சியும் வாங்குறான், எதிர்கட்சியும் வாங்குறான், அங்கேயும் வாங்குறான், இங்கே வரான். ஒரு கேடுகட்ட அரசியலை வந்து அதால் முன்னிறுத்துறான் தவிர அந்த தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எம்பியா ஆக்கிறதுக்கு இன்னைக்கு கடைசி மட்டும் தமிழ்நாட்டில் வந்து அந்த அரசியல் தான் செய்வன் தவிர அதிகாரத்தில் வரமாட்டார். பைத்தியக்காரன் என்ன வரலாறு இளைஞர் வரலாறு 3 வரலாறு தெரியுமா? ஏங்க அவர் வந்து கட்டினாக்க திருமணம் பண்ணாக்க நான் உண்மையிலேயே ஈழத்தில் இருக்கக்கூடிய விதவை பெண்ணை பண்ணுவோம்னு சொன்னாரு. அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் பண்ண முடியாமல் போயிருக்கோம். அதுக்காக நீங்க அவரை வந்து அவரோட கட்டிய மனை வந்து தமிழச்சா இல்லாட்டி அவர் தமிழரா? அவர் தமிழரா? தமிழர்களுக்கு அந்த வேதனைகள் தெரியும். 10 வருஷம் பெரியார் சுமந்து கொண்ட 10 வருஷம் பெரியார் தூக்கி கொண்ட வந்து நம்ம தெய்வ வழிபாட்டு எவ்வளோமா கேவலமா. இப்போ பார்த்தா முருகன் முப்பாட்டன் ஆகிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா முள்ளவாய்க்கு அஞ்சலி செலுத்துறேன். அது பரவாயில்ல, மக்களுக்காக எனக்கு செலுத்து பரவாயில்ல. ஆனால் நான் சிறுபரம்பத்தில் மக்கள் இருந்தாங்க இல்லையா, முன்னாள் பாரத ராஜீவ்காந்தி அவங்களோட வந்து சரி அவர் வந்து அஞ்சலி செலுத்துறதில்ல, மக்கள் அந்த அஞ்சலி செலுத்தல. தமிழ்நாட்டை பிறந்த மக்களுக்கு நீ அஞ்சலி செலுத்தல. அப்போ உன்னோட அரசியல் என்ன? அதே மாதிரி விஜயம் அப்படித்தான். விஜய அரசியல் வந்து முள்ளவாய் ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாரு. தமிழ்நாட்டில் நடந்த சிறப்பு நடத்துக்கு விஜயம் அஞ்சலி செலுத்துறாரு. இவனுக்கு எல்லாம் கேடுகட்ட அரசியல். புரியுங்களா? விஜயம் ஆட்சி அமைக்க முடியாது தமிழ்நாட்டில். இது எழுதி வச்சுக்கோங்க. இது வெளியே வருது. ஆனால் கண்டிப்பாக மலைய மக்களை பற்றி வெளியே வரும். தமிழ்நாட்டு மக்கள் நேரடியான மலை மக்கள் இளைஞர்வான இந்தியா வம்சம் மலையத்தமிழ் தமிழ்நாடு ரத்த உறவு. புரியுங்களா? ஈழம் என்னைக்கு ஈழம் வந்து சொன்னதில்லை தமிழ்நாடு என்னுடைய சொந்தம் இருக்குது, இந்தியா என்ற சொந்த நாடு என்னைக்கு ஈழம் வந்து சொன்னது இல்லை. அவன் பெரிய புடிகமாக தான் பேசுவான். நான் பெரிய புடிங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை. இலக்கிய வரலாறு சித்தர் வர எந்த வரலாற்று இல்லை. நம்ம மன்னர் ராஜேந்திர சோழ தோத்து போய் அடிச்சு புடிச்சின்னு சொல்லி தமிழர்னு சொல்லி சைவ சித்தாந்த கோயில் வழிபாடுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த மன்னரை விட்டார் ராஜேந்திர சோழன். இல்லாட்டி இன்னைக்கு ஈழமே இல்லை. புரியுங்களா? நாடு எங்க நாடு வேணா இந்தியாவில் ஒரு மாநிலமாக இணைக்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையத்தமிழர் வந்து ஃபுல்லாக அதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். மலையத்தமிழர் வந்து இலங்கையோட ஒரு மாநிலமாக இலங்கை வந்து ஒரு மாநிலமாக வந்து இணைக்கணும்னு சொல்லி எங்களோட கோட்பாடு. தமிழ்நாடு சொல்றது முட்டாள் வேலை. அப்போ ஈழம் அங்கே அமையணும் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எந்த பாட்டு இல்லை. மலையத்தமிழர் வேணும், எங்களோட வேணா. இப்போ நாங்கள் வந்து ஒரு 30 லட்சம் இருக்குன்னா அவன் ஒரு 35 லட்சம் இருப்பான். எங்களோட ஒரு 4 லட்சம். எங்கள் இனத்தை கொல்லாமல் இருந்தால் 1948 ஈழம் கொல்லாமல் இருந்தால் இன்னைக்கு நாங்கள் தான் பிரதமர், நாங்கள் தான் ஜனாதிபதி. கொண்டு குமிச்சிட்டான். சிங்கள அரசோட சேர்ந்து ஈழம் கொண்டு குமிச்சிட்டான். அந்த வரலாற்றை இன்னைக்கு இந்த படம் சித்தரிக்குது. தமிழரோட ஒற்றுமை இல்லை. ஏன்னா அவனோட ஊரிலேயே ஈழத்தில் அதிகாரம் செலுத்தினாங்க. அவனே அவனை காட்டி கொடுக்குறான். நாங்கள் என்ன பண்ணேன்? எத்தனை இயக்கம்? 7 இயக்கம். உன்னை காட்டி கொடுத்த வந்து அவனை இவனை காட்டி கொடுக்குறான். பிரபான்னு பார்த்தா குட்டுமணியர் ஆரம்ப போராளி ரங்கோத்தர குட்டுமணியை வந்து காட்டி கொடுத்த வரலாறு பிரபானுக்கு அந்த பேரு இருக்குது. சாதி அடிப்படையில் ஆல்பர்ட் துரைப்பா சுட்டு இருக்க. இப்போ சாதி அடிப்படை சொல்ல பத்மா சுட்டது. அதாவது இலங்கையில வந்து அதிகமா தமிழ் இந்தியா வம்சாவளி எங்கெங்க இருக்கிற இடங்களா பார்த்து பாம் வச்சு 1000 பேர்களை கொண்டாந்தார் தமிழர்ல. சரிங்களா? விடுதலைப்புலி தலைவர் வேலுப்பிள்ளை தான் விடுதலைப்புலி தான் செஞ்சனும் அறிவிக்குது. அப்ப அதாவது இன்னைக்கு பாலச்சந்திர கொலையை வந்து ஒரு தமிழ் ஜீர்ணிக்க மாட்டான். நீ எத்தனை குழந்தைய கொண்ட? நீ இலங்கை மக்களுக்கு பேங்க்ல வச்சு வந்து 300 பேர் செத்தாங்க. அதுல குழந்தைகள் சாவலியா? ஒன்றுமே 10-20 பிள்ளைகள் சாவலி. அந்த பேங்க்ல வந்து குழந்தைய கூட்டிட்டு போவான். அப்புறங்க குமரிங்க போகிறேன். அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க எவ்வளோ கனவோட பேர் வேலை செய்வாங்க. வச்சியா மாமச்சி அந்த கட்டடமே சுக்குத்துவா போச்சு. 4 பேர் செத்தாங்க, துண்டு செத்தாங்க. எத்தனை தமிழ் செத்தாங்க? 1983 வந்து கொழும்பு சென்ட்ரலில் வச்சிய பாமச்சி அதில் செத்தது இந்தியா தமிழ் தான் செத்தானுங்களே. அப்போ இன்னும் எங்களுக்கு பார்க்க இருக்கு. உன்னை எதுக்குறது எங்களுக்கு பெரிய மேட்டர் இல்லை. புரியுங்களா?
உனக்கு இந்தியா வந்து எந்த உறவுலாம் இந்தியா வந்து இழுத்து செஞ்சிச்சு. நாங்கள் நேரடியான இந்தியாவோட உறவு, எங்களுக்கு ஆயுதங்கள் ஏந்தி உறவு வந்து போட எங்களுக்கு முடியாத. நீங்கள் வந்து எங்களோட நீ கொம்பனா? உனக்கு என்ன வரலாற்று இருக்குது? எங்கள் வரலாற்று இல்லை உனக்கு. எதுவுமே தமிழ் மொழியே இல்லை உனக்கு. திருமுறை திருவாசகம் வேதகம் ஈழத்தை படிக்கிறோன்னா எங்கள் சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அந்த பாடல் இல்லாட்டி உனக்கு தெய்வ வழிபாடே இல்லை. இவ்வளோ பெருமையுள்ள எங்களைய நீ பின்தள்ளி வந்துட்டு பிரபாகரன் வந்து எத்தனையோ இடத்துல பேசியிருக்கார். நான் இந்தியாவை வந்து தோக்கடிச்சிருக்கேன், இதை வந்து எங்களை காயப்படுத்தாதான். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. கடைசியில் ராஜீவ்காந்தி அவங்களோட கொலை வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் கடந்து போகிறான். ஒரு டுபாக் ஒரு காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கடந்து போகுது, கேவல கட்டமாக கடந்து போகிறான். ராஜீவ்காந்தி எதுக்கு கொண்டான்னு சொல்லி விசாரணை கேளு. அந்த கொலைக்கு பின்னணி எனக்கு நீ தானே கேட்கணும், நாங்களாக கேட்கணும். நான் மக்கள் கொண்டு தான் நான் கேட்க முடியும். மக்கள் எங்கள் அதாவது என்னுடைய ரத்த ஒரு மக்களை கொண்டு தான் நான் கேட்க முடியும். அரசியலை நீ தான் கேட்கணும். அதே நீ கலந்து போகிற இங்கே வந்து அது மாதிரி கேவலமான அரசியல் இருக்குது. தமிழ்நாடுல விடுதலை புலியை வந்து வளர்க்குறது மிகப்பெரிய வந்து துரோகம் நடக்கும். அதை வந்து அரசு தான் வந்து செவிசாய்க்குன்னு வந்து பார்க்கணும், மத்திய அரசு மாநில அரசு பார்க்கணும் தவிர, இல்லாட்டி மக்கள் இழந்தப்ப தமிழ் இறந்த பிறகு நாங்கள் எந்த இதையும் யோசித்து வேறு இதுதான். மக்கள் பார்க்குறாங்களா? நாம் தமிழர் கட்சி பார்க்குறது, அண்ணன் தோல் திருமணம் ஐயா வைகோ பார்க்குறாரு, பெரியார் கும்பல் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்குறாங்களா? எந்த சரி மக்கள் கையெழுத்து நடத்துவோம், வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு வைப்பாங்க. அதெல்லாம் ஒட்டு இல்லை. இவங்க அப்படி சித்தரிக்கிறாங்க. பிரபாகரன் இளைஞர்கள் தமிழை ஏற்க மாட்டானே. நீ யாருன்னு கேட்குற? நீ யாரு அப்படின்னு தான் கேட்குறான். நீ யாருன்னு கேட்குறானே, நீ யாரு அப்படின்னு தான் கேட்குறான். புரியுங்களா? அதனால தமிழ்நாட்டு தமிழை கொண்டதுக்கு இளைஞர் மூலம் தமிழர்கள் வந்து மலைய தமிழர் வந்து வேதனை இன்னைக்கு வாழ்றானுங்க. ஆனால் இங்கே கடந்து போகிறாங்க. அதை வந்து நாமதர் கட்சி கடந்து போகிறான். புரியுங்களா? வருங்காலத்தில் சீமான் வந்து தன்னை வந்து அரசு ரீதியாக வந்து உட்படுத்த வேணும் இலங்கையை பற்றி. புரியுங்களா? இல்லாட்டி உனக்கு எதிராக இங்கே கிளர்ச்சிகள் சில கிளர்ச்சிகள் வரும். புரியா? நீ வந்து பேசுறது வந்து ஒரு வரலாற்றுகள் பொய்கள் இருக்குது. நீ வீரமாக பேசுகிற, கத்தி பேசுகிற, அது பேசுகிற, இது பேசுகிற, உண்ட உண்மையான முகமும் இல்லை. சிவபெருமான் முப்பாட்டன்ற உன்னுடைய அதில் போலி முகங்கள் இருக்குது. புரியுங்களா? முருகப்பெருமானது முப்பாட்டன் உன்னோட போலி முகங்கள் இருக்குது. உண்மையான சப்ஜெக்ட் வந்து சீமான் இல்லை. ஒரு கேடு கட்ட அரசியலை வந்து புரியுங்களா சில அமைப்புகள் பின்னாடியில் உதயப்படுது. அதான் சொன்னேன். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த ஆள் சாவங்காட்டியும் தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை எம்பியாவோ எம்எல்ஏவா பார்க்க மாட்டார். கடைசி முட்டை எல்லாத்துல காசை வாங்கிட்டு அவன் செத்து போவான். முதலமைச்சர் அமைக்க முடியாது. இது வந்து உண்மை. அதே மாதிரி விஜயும் முதலமைச்சர் வர முடியாது.